அப்பா நீ இதுக்காக இத்தனை ஆயிரம் மைல கடந்து இங்கே வந்து இங்கே ஏசு இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அங்கே அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, சோத்திரம். இயேசுவை பார்க்கணும்னா இன்னைக்கு அவரை உண்மையோடு ஆவியோடு தொழுது கொண்டு கற்றுக்கொள்ளாங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் பாருங்கள், அவர் ரட்சிக்கப்பட்டு தேவ ஊழியராக மாறிவிட்டார். தம்பி ரட்சிக்கப்படலை. தம்பி அவரை இயேசுவை கேள்வி பண்ணிக்கொண்டே நையாண்டி பண்ணிக்கொண்டே இருப்பாராம். இயேசுவை காமிங்க, நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை எனக்கு காமிங்க, நான் இயேசுவை என்ன செய்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவை எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். சரி, இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் வந்து ஊழியக்காரர், அவரும் சில நண்பர்களுமா சேர்ந்து ஒரு மலைக்கு ஜெபம் பண்ண போனாங்க. வா, உனக்கு இயேசுவை காமிக்கிறேன். என்ன சவால்? இயேசுவை நான் காண்பிக்கிறேன், வா நான் சொல்லி கூட கூட்டிகிட்டு போயிட்டார். இங்கே அவர் அண்ணனும் அவரோடு கூட வந்த சில சகோதரர்களும் கூடுவாங்க ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி அது கொஞ்சம் தள்ளி இருந்து கொண்டு அவங்க ஜபிக்கிற ஜபத்தெல்லாம் அவர் கேள்வி பண்ணி கொண்டே இருக்கிறார். திருச்சி அப்படியே ஏளனம் பண்ணி பரிகசித்து கொண்டே இருக்கிறார். அவங்க விடாமல் செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இயேசுவை இவர் பார்க்க வேண்டும் சொல்லி அந்த திடீரென்று ஒரு நிகழ்ந்த ஒரு காரியம் என்று சொன்னார். சடுதியாக ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றி ஒரு சிலுவை காட்சி அவர் கண்டார். அல்லேலூயா. வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஒரு ஒளி வந்து சிலுவை காட்சி கண்டாரா. அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் அநேக அடிகள் அவர் வீசப்பட்டார். அநேக அடிகள் தூக்கி வீசப்பட்டு அவரையும் அறியாமல் ஏதோ ஒரு பாசைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். இயேசுவை பார்க்கலாம் என்று கூட்டி சென்றவருக்கு அவர்களே ஆண்டவர் அவர் என்ன பண்ணினார்? இயேசுவை தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா, சோத்திரம். அது வரைக்கும் பாருங்க கேள்வியும் கிண்டலும் பண்ணி கொண்டிருந்தவர் இயேசுவை பற்றி. அந்த நிமிஷத்தில் உடனே வந்து அவர் ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்து நண்பாளர்களே பாருங்க, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, ஒன்றும் செய்யல, ஆனால் என்ன கிடைச்சிருச்சு? அபிஷேகம் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. வேறு பாசைகளை பேசிக் கொண்டிருந்தாரா பாருங்க. அந்த நிமிஷத்திலிருந்து அவர் இயேசு பிள்ளையாக மாறினார். அவரும் ஒரு தேவனுடைய ஊழியராக மாறினார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை காண்பீங்க அப்படின்னா நம்ம சவாலோடு வாங்க இயேசுவை காண்பிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யணும்? அவங்கள கூட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, சோத்திரம். இயேசுவை பார்க்க வேண்டுமானால் இன்றைக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கிற ஒரு ஆவியோடு ஜெபிக்கிற ஒரு ஆராதிக்கிற ஒரு இடத்துல தான் ஆண்டவர் பிரத்யட்சமாய் ஒரு தரிசனம்